வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் அவரைக்கொட்டைங்கிற மொச்சக்கொட்டை குழம்பு செஞ்சுருக்கேங்க. நான் கிராமத்து முறையில் தான் செஞ்சுருக்கேன். கிராமத்தில் எந்த காய் கிடைச்சாலும் அவரைக்கொட்டையில் போட்டு செஞ்சுருவாங்க, அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி அவரைக்கொட்டையோட கத்திரிக்காயும் அவரைக்காயும் போட்டு செஞ்சுருக்கேங்க. அவரைக்காய் போட்டு செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ளே பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 கத்திரிக்காய். அவரைக்காய் வந்து ஒரு 150 கிராம் அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இது கொஞ்சம் வறுத்துக்க போகிறேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம் இத்தனையும் நான் வறுத்துக்கிட்டேன். வறுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இப்போது அதே கடாயில் தண்ணி ஊற்றி காயெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறேன். அதோட சாம்பார் தூள் நான் வந்து சாம்பார் தூள் தான் வாங்கிட்டுருக்கேன். இப்போது அதோட ஒரு மிளகாத்தூள், அதாவது 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அதில் சேர்த்தணும். ஏன்னா சாம்பார் தூளில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போது மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரு கொதிக்கும் போது தான் நம்ம வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டையை இதில் சேர்த்தணும். நான் நைட்டை ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வேகணும். மொச்சக்கொட்டை வெந்தால் தான் நமக்கு வயிற்று ப்ராப்ளம் வராது, இல்லைன்னா அஜீரணம் ஏற்படும். இப்போ நம்ம அதில் இந்த குழம்புல கொட்டிட்டோம். உப்பு சேர்த்தியாச்சு, நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம். காய் வெந்தால் போதும். ஏற்கனவே மொச்சக்கொட்டையும் நல்லா வெந்து தான் இருக்குது. இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். மொச்சக்கொட்டையில் நிறைய கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஒரு புஸ்தகத்துலேயும் நான் படிச்சிருக்கேன். அதனால் இந்த மொச்சக்கொட்டையை நம்ம அடிக்கடி சாப்பிடணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழந்தைங்க இது சாப்பிடாது, அதனால் நல்லா வேக வச்சு கொடுக்கலாம். நல்லா வெந்ததுனால நல்லா பிசைஞ்சிட்டா நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரைச்சி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டினா நல்லாயிருக்கும். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள், அதையும் வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். வெந்தயம், சீரகம், மிளகு, மல்லி எல்லாமே போட்டிருக்கேன். மல்லி 1 ஸ்பூன் அளவு போட்டு மீதியெல்லாம் அரை ஸ்பூன் அளவு போட்டால் போதும். வெந்தயம் மட்டும் 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். அதை தேங்காயில் அரைச்சிட்ட பிறகு திரும்பி நம்ம தக்காளி பழம் போட்டு அரைக்கணும். முதல்லையே எல்லாமே போட்டு அரைக்கக்கூடாது. அந்த மசாலா, அதாவது வெந்தயம் அதெல்லாம் அரைப்படாது. அதனால் இப்போ நான் காயெல்லாம் வெந்துருச்சு, அதை அரைச்ச விழுது இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடணும். ஜார் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விடணும். நிறைய தண்ணி ஊற்றணும். நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்ப தாளிக்கும் போது ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மீடியமாக நம்ம இந்த தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பச்சை வாசனை போனால் போதும். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படி விட்டுடலாம். நான் இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் ஊற்றிட்டேன். மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணி கூட இருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அது நான் வேஸ்ட் பண்ணல, அதையும் நான் ஆட் பண்ணி இதோட சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இது கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நான் வெங்காயம், பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ முதல்ல பூண்டு போடணுங்க. பூண்டு போட்டு இப்போ நம்ம கடைசியாக குழம்பு தாளிக்கும் போதெல்லாம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடணும். அப்போ தான் அந்த பூண்டு வந்து ரொம்ப வேகாமல் இருந்தால் நம்ம வயிற்றில் ப்ராப்ளம் வரும். அதாவது அல்சர் கண்டிப்பாக ஏற்படும், புண் ஏற்படும். அதனால் நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். தாளிக்கும் போதே ஃப்ரையாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் நம்ம. அப்புறம் சின்ன வெங்காயமும் நான் அதில் சேர்த்திட்டேன். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க இதுக்கு தாளிப்புக்கு.
வடகம் இருந்தால் கூட வறுத்து போட்டால் அதை இதோடு சேர்த்து போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழம்பு எடுத்து இதெல்லாம் சேர்த்திட்டேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு சும்மா நான் வந்து எப்போவுமே ஒரு குழம்பு செஞ்சால் ஒரு கொதி கொதிச்சிட்ட பிறகு சிம்மு, அதாவது சின்ன ஸ்டவ்வில் இருக்கிற பர்னரில் இருக்கிற சிம்மில் வச்சுருவேங்க. சிம்மில் வச்சா மெதுவாக அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே புழுங்கி இருக்கும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த காலத்தில் 2 அடுப்பு வச்சுருப்பாங்க. ஒரு அடுப்பில் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் வச்சுருவாங்க. அது அப்படியே புழுங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே இது தான். இப்போ நான் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இது களிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாதம் மட்டும் செஞ்சேன், களி செய்யலை. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் கிடைச்சா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.